ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ப்ராப்ளத்தோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் அது. சரி, இன்றைக்கி இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, அது இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். A reduction of rupees 2 per kg enables a man to purchase 4 kg more for rupees 16. Find the original price of the sugar. ஓகே, சரி, என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி 1 கிலோ சுகர் எவ்வளோ இருந்திருக்கு. ஓகே, ஆல்ரெடி 1 கிலோ சுகர் எவ்வளோ இருந்திருக்கு. ஸோ அதிலேருந்து 1 கிலோவுக்கு 2 ரூபாயை கம்மி பண்ணால் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து 16 ரூபாய்க்கு 4 கேஜி சுகரை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகலாம். ஆல்ரெடி வாங்கினதை விட 4 கேஜி சுகரை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகலாம். சரியா? எப்போது ஆல்ரெடி 1 கேஜி சுகரோட விலையில் 2 ரூபா கம்மியாச்சுன்னா 4 கேஜி 16 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகலாம். அப்போது ஃபைண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த சுகர், அதாவது ரெடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி பர் கேஜ் சுகரோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பர் கேஜ் ப்ரைஸோட சுகர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ நம்ம இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் த ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் சில கொஷின்ஸுக்கு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து சில கொஷின்ஸை சால்வ் பண்ணுற பார்த்தீங்களா, தட் வில் ஆல்சோ பி ஏ ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் மெத்தட்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ அதை ஃபாலோ பண்ணும்போது இட் வில் பி ஈஸியர் டு ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். அதே மாதிரி கேல்குலேஷன்ஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கன்சைஸாக இருக்கும். சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது 16 ரூபா. சரியா? 16 ரூபாய்க்கு. சரி, அப்போது இங்கேயும் 16. ஸோ 2 விலை இருக்குது. அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விலை, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு விலை. சரியா? சரி, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரியா? பிஃபோர் ரிடக்ஷன், பிஃபோர் ரெடியூசிங் த ப்ரைஸ். ஓகே, ஸோ பர் கேஜ், ஓகே, பர் கேஜ் சுகரோட விலை எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ருபீஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஆஃப்டர் ரிடக்ஷன், ஸோ ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் 2 ருபீஸா? ஓகே, ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் 2 ருபீஸ். அப்போது அந்த பர் கேஜ் சுகரோட விலை எவ்வளோ இருக்கணும்? எக்ஸ், ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ருபீஸ் இருக்கணும். கரெக்டாக? எக்ஸ் மைனஸ் 2 ருபீஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ் ருபீஸ் இருக்குது. சரி, அப்போ இங்கே இந்த எக்ஸை போட்டுக்கிறேன், இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. சரி, இப்போது இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரம் ஆன்சர் ஆப்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரம் ஆன்சர் ஆப்ஷன். சரி, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விலை இருந்திருக்குமா? ஸோ அப்போ நான் இப்போ நான் ஏதோ ஒரு வேல்யூ இங்கே எக்ஸா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரிங்களா, எவ்வளோ கேஜ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். சரியா? எவ்வளோ கேஜ் சுகர் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை டிவைட் பண்ணால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம், சரியா, எவ்வளோ கேஜ் வாங்கியிருப்பேன், எவ்வளோ கேஜ் சுகரை இருப்பேன் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது பர் கேஜ் 1 கிலோவோட விலை இங்கே தெரியும். அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கிலோ எவ்வளோ கேஜ், ஓகே, கிலோ கிடையாது, அது 1 கிலோ விலை கிடையாது, எவ்வளோ குவான்டிட்டி. ஸோ இங்கே எவ்வளோ கேஜ் சுகர் நான் இங்கே வாங்கியிருப்பேன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி எவ்வளோ கேஜ் சுகரை நான் வாங்கியிருப்பேன் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம். இதை நீ சால்வ் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஒரு ஃபினாமினா தான் கிடைக்கும். சரி, அப்போது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ இந்த 2 குவான்டிட்டியும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? 4 கேஜ். அதாவது 4 கேஜ் மோர் ஃபார் ருபீஸ் 16 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து என்னோடய விலையை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கேஜி சுகர் வாங்கணும், அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கேஜி சுகரை வாங்கியிருக்கணும், இதையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரணும்? 4 வரணும். பிகாஸ் என்ன, ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 16 ரூபாய்க்கு 4 கிலோ எக்ஸ்ட்ராவாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 4 கேஜ் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது we will be getting 4 as our ஆன்சர். ஓகேவா? சரி, அப்போது எக்ஸ் நம்ம இங்கே என்ன வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ இதையும் மைனஸ் பண்ணால் 4 வரும் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃப்ரம் ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கும்போது 4ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். சரியா? சரி, நான் இப்போ 4 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 - 2 எவ்வளோ? = 2. ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 4.
ஸோ இதை கேன்சல் பண்ணு 8 டைம்ஸ் வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள் 4. அப்போ 8 - 4 = 4. ஓகே, அப்போது ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த சுகர் பர் கேஜ் ஸோ எவ்வளோ 4 rupees. அதாவது ரிடக்ஷனுக்கு முன்னாடி இப்போ 2 ரூபாய் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் 2 rupees ஆகிடும். சரியா? ஸோ இப்போ இவர் 16 ரூபாய்க்கு 8 கிலோ வாங்குறாரு. இப்போ இவர் 16 ரூபாய்க்கு 4 கிலோ 4 kg மோர் ஃபார் ₹16. அப்போ 8 - 4 ஸோ அப்போ 4 kgs வந்தது. ஸோ இதாங்க இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. பாய்.